ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் சாசு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது பூரி எப்படி செய்யறதுன்னு. என்னடா பூரி எல்லாரும் ரெகுலரா வீட்ல செய்யறது தானே, அதுக்கு எதுக்கு ஒரு வீடியோன்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ எப்படி ஆயில் குறைவா டேஸ்டியா கிறிஸ்பியா சாஃப்டா பூரி செய்யறதுன்றத பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரி செய்யறதுக்கு முதல்ல நாம ரவை எடுத்துக்கலாம். ரவை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல நடுவுல கொஞ்சம் ஹோல் மாதிரி செஞ்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல ரவையை போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டு அதுல ஆயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பூரி செய்ய ஆரம்பிங்க. கரெக்டா இருக்கும். நான் எப்பவும் பூரி செய்யறதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம்னா 50-50 எடுத்துக்கோங்க. பாதி கோதுமை பாதி மைதாவா எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு ½ டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிறேன். ஓமத்தை டைரக்டா சேர்க்காம உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்தோம்னா அதோட வாசனை மாவுல நல்லா கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட ஓமத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓமம் முழுசா ஃபைபர் இருக்குது. அது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்த பூரியில சேர்க்கிறப்போ நமக்கு எப்பவும் பூரி சாப்பிட்டா ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகும் இல்லையா? ஓமம் சேர்க்கறதுனால நமக்கு அந்த இன்டைஜஷன் ஃபீல் இருக்காது. நாம இந்த ஓமம் சேர்த்து செய்யறதுனால வயசானவங்க கூட இந்த பூரியை சாப்பிடலாம். 2ல இருந்து 3 பூரின்னு அளவா சாப்பிட்டுக்கிட்டா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. இப்போ நாம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம். ரவையில நாம எண்ணெய் ஊற்றி ஊற வச்சதால அது ஃபுல்லா கட்டியா இருக்கும். முதல்ல அதை எல்லாத்தையும் உடைச்சு விட்டு நல்லா 2 கையாலையும் தேய்ச்சு அந்த கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்த்து பிசையணும். இல்லைன்னா அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும், பூரி சரியா வராது. அதனால ஃபர்ஸ்டே நாம 2 கையாலையும் நல்லா அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் உடைச்சு விட்டுடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசையலாம். தண்ணி மொத்தமா சேர்க்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைங்க. அப்பதான் பூரி நிறைய தண்ணி இழுக்காம இருக்கும். எவ்வளவு தேவைன்றதையும் நம்மளும் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் செய்யற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க, சரியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, பூரி மாவை நம்ம ஊற வைக்க கூடாது. ஊற வச்சோன்னா எண்ணெய் இழுத்துரும். ஆனா அதே நேரம் பூரி நமக்கு சாஃப்டா வேணும்னா நம்ம நல்லா பிசையணும். தண்ணி அளவா இருக்கணும். நம்ம எவ்வளோ பிசைறோமோ அவ்வளோ பூரி உள்ள சாஃப்டா இருக்கும். ஹார்டா இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிடும்போது நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டா வரும் பூரி. இது நீங்க செஞ்சு பிராக்டிஸ் பண்றப்போ ஒரு 2-3 வாட்டி செய்யறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளவு நேரம் பிசையணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். மினிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பூரிக்கு நல்ல மாவு பிசையணும். பூரிக்கு ஊற வைக்க கூடாது. இப்போ ஓரளவு நம்ம பிசைஞ்சாச்சு. அதை கொஞ்சமா ஆயில் தடவிட்டு ஒரு துணியால மூடி வச்சிடறோம். அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இன்னொரு டிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஆயில் கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போட்டு கூட பண்ணி நான் செஞ்ச மாதிரி நல்லா பேக் பண்ணி வச்சிடுங்க. இதனால நீங்க எக்ஸ்ட்ராவா ஆயில் கூட போட வேண்டாம். கவர்ல உள்ள ஆயிலே உங்களுக்கு போதும். அதுல உள்ள யாரும் என்ட்ரி ஆகாது. அதனால உங்களுக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் பூரி. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் நம்ம கை போட்டு பிசைய போறோம். இப்பதான் நான் சொன்ன டைம் 5 to 10 மினிட்ஸ் பிசையணும். நல்லா பிசையணும். உள்ளங்கையால அழுத்திக்கணும், விரல்களால மடிச்சு விட்டுக்கணும். திரும்ப உள்ளங்கையால அழுத்தி விடுங்க, விரல்களால மடிச்சு விடுங்க. இது மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டினியூஸா பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ நல்லா பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன உருண்டைகளா உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. சின்னதா செய்யறதால உங்களுக்கு ஆயில் நிறைய ஊத்தி பொரிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆயிலும் நிறைய வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் 10ல இருந்து ஒரு 12 பால் செஞ்சு வச்சிருக்கிறேன். இது ஒவ்வொன்னா தேய்க்க போறோம். இதுல இருந்து ஒவ்வொன்னா எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். மொத்தமா திரட்டி வச்சுட்டு பூரி சுட செய்தோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம். திரட்டுறப்ப ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திரட்டுறதுல எல்லா சைடும் ஈவன் திக்னஸ் இருக்கணும். ஒரு இடம் தின்னா ஒரு இடம் திக்கா இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன திக்னஸ்ல தேய்ச்சிக்கோங்க. கையில எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கனமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் பூரி சரியா இருக்கும். இப்போ நம்ம பெரட்டினதை எடுத்து ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில ஆயில் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணியாச்சு. மிதமான சூடா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஜாஸ்தி சூடு இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமா பிச்சு ஒரு துளி உள்ள போட்டு பாருங்க. அது நல்லா புசுன்னு மேலே எழும்பி வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். நீங்க அப்போ ஒன்னொன்னா எடுத்து போட்டு நம்ம பூரி சுடலாம். பூரி சுடும்போது
முக்கியமான விஷயம், கொஞ்சம் நம்ம வந்து ஆயிலுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப இல்லை, மைல்டாக லைட்டாக நம்ம வந்து இந்த பூரியில் வந்து அமுத்தி கொடுக்கணும். அப்போ தான் அது உள்ளே போயிட்டு நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஆயில் எடுத்து மேலே ஊற்றுவாங்க. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றி பண்ணாலும் மேலே இருக்கிற லேயர் அப்படியே புஷ்ஷுன்னு எலும்பி மேலே வரும். அதே நேரம் சைட்ஸ்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைட்லேயே அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த சைடு எல்லாமே வெந்துடும். நான் எப்பவும் கொஞ்சம் செவந்து தான் பூரி எடுப்பேன். கொஞ்சம் பொறுமையாக நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் எடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது புஷ்ஷுன்னு பூரி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கையால் பூரியை மேலே தொட்டு காட்டுறேன். எவ்வளோ ஆயில் மேலே நிற்குதுன்னு. ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். அதே நேரம் இந்த பூரியை நான் பிச்சு காட்டுறேன். பாருங்கள், மேலே உள்ள லேயர் எவ்வளோ தின்னாக இருக்குது, உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது அப்படின்றத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. See you again in another video.